வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லன்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபிஸ்ன்னு பார்க்கலாங்க. ஒயிட் ரைஸ், உருண்டை குழம்பு, வெண்டைக்காய் வறுவல், இஞ்சி தொகையலுங்க, கூடவே மோரும் வச்சுட்டேங்க. இந்த டேஸ்டியான ரெசிபிஸ் தான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ரைஸ் நம்ம யூஸ்வலாக தண்ணி போட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பு ஒரு கிளாஸ் நம்ம தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாங்க. வெண்டைக்காய் நான் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா கழுவிட்டு இப்போ காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நம்ம பிளெயின் மிளகாய் தூள் இதெல்லாம் மேலே தூவிக்கலாங்க. நம்ம ஊற வச்சுருக்க புளியில் கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு அதை இப்படி கரைச்சிட்டு மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப புளி தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது நம்ம பின்னாடி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இந்த உருண்டை குழம்புக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து கட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஒரு 4 பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் வேக போடுறதுக்கு பானையில் அரைப்பானை தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரைக்க வேண்டிய இந்த தேங்காயில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கசகசா இதையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் இந்த நம்ம பெசரி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கூடவே 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காவை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கோங்க. இது போல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாங்க. போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் தேங்காவையும் இதில் போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று மிக்சியில் அரைச்சி இந்த போல் எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போலாம் கொஞ்சம் குறன்னு அரைச்சி இந்த போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற வெண்டைக்காயும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பானையில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஊற வச்சுருந்த அரிசி இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியும் கரைச்சிக்கலாம். நல்லா 2 டம்ளர் அளவு கரைச்சி இதை போல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, குழம்பு பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு
அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த உருண்டை குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை இதில் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே என்னோடய சேனலில் உருண்டை குழம்பு பண்ணுற வீடியோவில் நான் இட்லி தட்டில் வேக வச்சுட்டு குழம்புல போட்டிருக்கேங்க. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். நம்ம அதை போலையும் ஆவியில் வேக வச்சு எடுத்து உருண்டை குழம்பு பண்ணலாம். இது போல் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு அதை நம்ம உருண்டை பிடிச்சிட்டு குழம்புல டைரெக்டாகவும் போட்டும் பண்ணலாங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கரைச்சி வச்சுருந்தெல்லாம் அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றிட்டு தாளிச்சு போட வேண்டிய பொருள்லாம் தாளிச்சிட்டு இதில் போட்டுடலாங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கின பிறகு நம்ம கொதிச்சிட்ருக்கிற புளி தண்ணியில் இதெல்லாம் போட்டுடலாங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் கூடவே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல பருப்பு கலவை அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டை அப்படியே பிடிச்சி வச்சிடலாங்க. கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி வச்சிடலாம். இது போல் நீளமாக பிடிச்சி நல்லா அழுத்தி வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லாத்தையும் பருப்பு கலவை எல்லாத்தையும் இது போல் பிடிச்சி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 3 உருண்டையாக இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதித்து மேலே வரும்போது நம்ம அடுத்த 3 உருண்டை அப்படியே போட்டுடலாங்க. அப்படியே நம்ம எல்லா பருப்பு உருண்டையும் போட்டுடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது மூடி வச்சிடலாங்க. ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம், அதனால் அதுலேயே பாதி வெந்திருக்கும். இப்போ இதுலேயும் ஒரு குழம்புலேயும் நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கும். இப்போ சாதமாக வெந்துருச்சுங்க. நம்ம அதை வடிச்சிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி தொகையிலும் பண்ணிடலாங்க. இப்போ இஞ்சி கொஞ்சமாக எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு தோல் இது போல் சீவிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் மெலிசாக சீவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தொகையலுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். காரத்துக்கு தேவைப்படுகிற மிளகாய் இதில் போட்டுக்கலாங்க. எவ்வளோ காரம் தேவைப்படுகிறதோ இதுக்கு 3 மிளகாய் இருந்தால் போதும். இது கூட கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக அந்த மெலிசாக சீவி வச்சுருக்கிற இஞ்சியும் இதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி நம்ம இந்த போல் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துட்டா நம்ம ஜீரணத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நம்ம வயிறு உப்பசமாக இருக்க இதுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப போட்டு வேண்டாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லமும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் முதல்ல பருப்பு, மிளகாய், பொடியெலாம் போட்டுடலாம். காம்பு எடுத்துகிட்டு மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். 2 மிளகாய் வேணால் இதை குறைச்சி போட்டுடலாங்க. முதல்ல அரைச்சிட்டு
நம்ம இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்படிலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு கடைசியாக வெல்லமும் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த இஞ்சி தொகையில் நம்ம தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு தொகையிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த தொகையில் மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ லஞ்சுக்கு நம்ம ஒயிட் ரைஸ், நல்ல டேஸ்டியான உருண்டை குழம்பு, வெண்டைக்காய் ஃப்ரை, இஞ்சி தொகையல், கூடவே மோரும் இருந்ததுங்க. இவ்வளோதாங்க எங்களோட லஞ்ச் இன்றைக்கி. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.